இல்ல தொண்டர்கள பத்தி எனக்கு ஒரு பார்வை இருக்கு. ம். அது நான் தவறா இருந்தா எனக்கு சொல்லுங்க. முன்ன வந்து அரசியல் கட்சியில சேர்ந்து நாம வந்து அந்த கட்சிக்காக பாடுபடணும், உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பல பேருக்கு இருந்தது. இன்றைக்கு அரசியல் கட்சியில சேரும்போது, இந்த கட்சியால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற நோக்கம் பல பேர்ட்ட இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வை சரியா? தவறா? கண்டிப்பா இருக்கலாம். இந்த கட்சியில சேர்றதுனால என்ன லாபம் என்று நினைக்கக்கூடிய பார்வை இருக்கலாம். அது எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. முன்ன அந்த காலத்திலயும் அது இருந்தது. எல்லா காலத்திலயுமே அது இருக்கும். அதனால தான் அரசியல்ல பல சதிகள் நடக்குது. ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது. தலைமைகள மாத்துறாங்க. எல்லாம் நடக்குது. அப்பவும் நடந்திருக்கு. இப்பவும் அது நடக்கிறதுக்கு காரணமே இந்த வளர்ச்சியிலே நான் எங்க என்னை நிறுத்திக் கொள்வது? சண்டை பொருளாதாரம் என்னை ஈர்க்குது. என்ன தியாகம் ஈர்த்தது. சிறைக்கு போவது, போலீஸ் தடியடி பற்றி கவலைப்படாமல் நிற்பது என்பது முன்னாடி நின்றுது. இப்போ எனக்கு என்ன லாபம் இருக்குது? நான் எப்படி இதில் இருக்கிறது? உதாரணமாக நான்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலே முழு நேர ஊழியராக வரைச்ச மாத ஊதியம் ரூ. 50. அப்புறம் ரூ. 70 ஆச்சு, ரூ. 100 ஆச்சு. அன்றைக்கி வந்து திருச்சி மாவட்டத்தில் ஒன்றுபட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல தொழிற்சங்கத்தினுடைய தோழர்கள் வந்து உதவி செய்வாங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க, நிறைய உதவி செய்வாங்க. கூட்டுறவில் இருக்கக்கூடியவங்க என் பசங்க படிப்புக்கு பள்ளிக்கூடம் பாட புஸ்தகம் கொண்டு கொடுப்பாங்க. பிஹெச்சியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் வந்து யூனிஃபார்ம் கொடுக்கறதுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாசமும் பற்றும் அன்றைக்கி அதிகமாக இருந்தது. இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்ல முடியாது.